கணவன் தன் மனைவியை புரிந்து கொள்வது என்பது ஒரு அழகான கலை. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க பரஸ்பர புரிதல் மிக அவசியம். மனைவியை புரிந்து கொள்ள உதவும் சில முக்கியமான வழிகள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தா தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது புரியும். ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் கவனித்தல். மனைவி பேசும்போது அவர் சொல்ல வருவதை முழுமையாக கவனியுங்கள். அவர் ஒரு புகாரோ அல்லது அன்றாட நிகழ்வுகளையோ சொல்லும்போது உடனடியாக தீர்வு சொல்ல முற்படாமல் அவர் சொல்வதை காது கொடுத்து கேட்டாலே பாதி பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். நீ சொல்வது எனக்கு புரிகிறது என்ற உணர்வை அவருக்கு ஏற்படுத்துங்கள். செகண்ட் ஒன், உணர்வுகளுக்கு மதிப்பளித்தல். அவருடைய மகிழ்ச்சி, பயம் அல்லது கவலை போன்ற உணர்வுகளை சாதாரணமானதாக கருதாதீர்கள். இதற்கெல்லாம் ஏன் அழுகிறாய் என்று கேட்பதற்கு பதிலாக நீ ஏன் வருத்தமாக இருக்கிறாய் என்று எனக்கு தெரிகிறது, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்வது அவருக்கு பெரிய ஆறுதலாக இருக்கும். மூணாவது விஷயம், சிறிய விஷயங்களில் கவனம் செலுத்துதல். பெண்கள் பெரும்பாலும் சிறிய விஷயங்களில்தான் அதிக அன்பை எதிர்பார்க்கிறார்கள். உதாரணமாக, அவர் செய்த சமையலை பாராட்டுவது, அவர் சோர்வாக இருக்கும்போது வீட்டு வேலைகளில் உதவி செய்வது, முக்கிய தேதிகளை அதாவது பிறந்த நாள், திருமண நாள் ஆகிய தேதிகளில் நினைவில் வைத்து விஷ் பண்ணுவது. நாலாவது விஷயம், பாராட்டுதல் மற்றும் அங்கீகாரம். குடும்பத்திற்காக அவர் செய்யும் தியாகங்களையும் உழைப்பையும் வெளிப்படையாக பாராட்டுங்கள். உன்னால் தான் இந்த வீடு இவ்வளவு அழகாக இருக்கிறது என்ற ஒரு சிறு பாராட்டு அவருக்கு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும். ஐந்தாவது, நேரத்தை ஒதுக்குதல். வேலைப்பளுவுக்கு இடையில் அவருக்காக தனிப்பட்ட நேரத்தை ஒதுக்குங்கள். மொபைல் ஃபோன் பயன்பாட்டை குறைத்துவிட்டு மனம் விட்டு பேசுங்கள். ஒன்றாக நடைபயிற்சி செல்வதோ அல்லது வெளியில் செல்வதோ உங்கள் பிணைப்பை வலுப்படுத்தும். ஆறாவது விஷயம், வெளிப்படையான பேச்சு. உங்களுக்கு ஏதாவது பிடிக்கவில்லை என்றாலோ அல்லது ஒரு விஷயத்தை புரியவில்லை என்றாலோ அதை கோபப்படாமல் மென்மையாக தெரியப்படுத்துங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை அவரிடம் பகிர்ந்து கொள்ள முயலும்போது அவரும் உங்களை புரிந்து கொள்ள முயலுவார். ஏழாவது விஷயம், மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது. திருமணத்திற்கு பிறகு ஒரு பெண்ணின் உடல் மற்றும் மனநிலையில் பல மாற்றங்கள், அதாவது தாய்மை, வயது முதிர்வு போன்றவை ஏற்படும். அந்த நேரங்களில் பொறுமையுடனும் அன்புடனும் நடந்து கொள்வது மிகவும் முக்கியம். சுருக்கமாக சொன்னால், புரிதல் என்று ஒரு நிலை வருவது அல்ல, அது ஒரு பயணம். அன்பும் மரியாதையும் இருந்தால் எந்த ஒரு கணவனும் தன் மனைவியை சிறந்த முறையில் புரிந்து கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்படியே ஹைப் பண்ணுங்கள். அன்பு என்பது ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருப்பது மட்டுமல்ல, இருவரும் ஒரே திசையை நோக்கி பயணிப்பதே ஆகும். உங்களுக்கு பிரச்சனை என்று வரும்போது உங்கள் துணை உங்களிடம் கொடுக்க வேண்டியது 1000 சமாதானங்களா அல்லது ஆறுதலான ஒரு பிடிவாதமான அணைப்பா? உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.